சேலத்தில் நேற்று நள்ளிரவில் பெய்த கனமழையால் நகரின் தாழ்வான பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதிக்குள்ளாக்கினர். இதுபற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் குமரேசன். குமரேசன், என்ன மாதிரியான பாதிப்புகளை மக்கள் சந்தித்து வருகிறார்கள்? கூடுதல் விவரம். அதாவது தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கடந்த 2 நாட்களாகவே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக சேலம் மாவட்டத்தில் நேற்று அதாவது இரவு நேரங்களில் கனமழை பெய்யும் என ஏற்கனவே வானிலை மையம் எச்சரித்திருந்தது. இந்த நிலையில் தான் நேற்று இரவு 10:30 மணி அளவில் சேலம் பகுதியில் மழை பெய்ய தொடங்கியது. குறிப்பாக சேலம் மாநகர பகுதியில் மழை 10:30 மணியிலிருந்து தொடர்ச்சியாக நள்ளிரவில் மழை பெய்து கொண்டே இருந்தது. ஒரு சில இடங்களில் கனமழையாக பெய்தது. சேலம் மாநகர பகுதியில் அஸ்தம்பட்டி, ஜங்ஷன், சூரமங்கலம், அதே போல பழைய பேருந்து நிலையம், புதிய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சூரமங்கலம் பகுதியில் ஏராளமான மழை, அதாவது சுமார் 5 மணி நேரம் மழை தொடர்ந்து பெய்து வந்ததன் காரணமாக அங்குள்ள தாழ்வான பகுதிகள், குறிப்பாக தர்மன் நகர், முல்லை நகர் உள்ளிட்ட தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் வீட்டுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது. இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள மக்கள் விடிய விடிய தூங்க முடியாமல் தவித்தனர். அதாவது தாழ்வான பகுதியில் உள்ள 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததன் காரணமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த வசிக்கக்கூடிய மக்கள் வீடுகளில் புகுந்த தண்ணீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் விடிய விடிய இறங்கினர். வீட்டிற்குள் புகுந்த தண்ணீரின் காரணமாக அவருடைய உடைமைகள் அனைத்தும் தண்ணீரில் மூழ்கியது. அதே போல பல்வேறு வீடுகளில் உள்ள அந்த சமையல் அறைகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்ததன் காரணமாக வீடுகளில் வைத்திருந்த உணவுப் பொருட்களும் அந்த சேதமடைந்தன. இந்த நிலையில் தான் சேலத்தை பொறுத்தவரை 108.5 மில்லிமீட்டர், அதாவது 11 சென்டிமீட்டர் அளவில் மழை பெய்ததன் காரணமாக பல்வேறு இடங்களில் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் புகுந்தது. இதே போல அம்மாப்பேட்டையில் உள்ள பச்சப்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் தண்ணீர் புகுந்திருக்கிறது. தற்போது நிலையை பொறுத்தவரை தர்மன் நகர் மற்றும் முல்லை நகர் ஆகிய இடங்களில் தண்ணீர் வடிந்து இருக்கிறது. ஆனாலும் கூட ஒரு சில இடங்களில் தாழ்வான பகுதியில் தண்ணீர் தேங்கி இருப்பதன் காரணமாக மக்கள் பல்வேறு சிரமங்களுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். குறிப்பாக சூரமங்கலம், அதே போல ஜங்ஷன் பகுதிகளில் ஒரு 50க்கும் மேற்பட்ட வீடுகளில் தண்ணீர் புகுந்ததன் காரணமாக அந்த பகுதி மக்களை பொறுத்தவரை விடிய விடிய தூங்க முடியாமல் அவர்கள் வீட்டிற்குள் புகுந்த தண்ணீரை அப்புறப்படுத்தும் வேலையிலேயே அவர்கள் ஈடுபட்டிருந்தனர். இதனால் குழந்தைகளும் பாதிப்படைந்திருக்கிறார்கள். விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.